நன்றி. 17 செப்டம்பர் 2024 புரட்டாசி மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ மகர ராசி பற்றி பார்க்கலாம். மகர ராசிக்கு என்ன சொல்ல போகிறோங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்க. எல்லா ராசிக்காரனும் யோசிக்கிறீங்கல்ல. மகர ராசிக்காரனா 3 வருஷம் 4 வருஷம் நல்லா இருந்தாலும் பொதுவாக முதல்லே சொல்லிப்பிடலாம், எடுத்தடுப்புலேயே சொல்லிப்பிடலாம். இப்போ நீங்கள் எல்லாம் தெளிவாயிட்டீங்க, நல்லா இருக்கிறீங்க. இருந்தும் ஒவ்வொருத்தரும் நல்லா இல்லை சார், நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாமே தான் பண்ணுறீங்க. மகராசிக்காரன் 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, இப்போல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறேன். நான் நல்லா இல்லையான்னு ஒருத்தர் கமெண்ட் போடுறீங்க. ஏன் நல்லா இல்லை? வேணும் இல்லை. நான் தான் ராசி பலன் பொதுவானதுன்னு சொல்லியிருக்கேன். ராசி பலன் எல்லாமே பொதுவானது. 1 கோடி பேர் இருக்கிறீங்கன்னா 80% பேருக்கு இது கூட பொருந்தாது, 20% பேருக்கு தான் பொருந்தும். அதாவது ராசியின் அடிப்படையில் உங்கள் மனசு எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மனநிலை இருக்கிறீங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும். மற்ற நிகழ்வுகள்லாம் தசாபுத்தியின் அடிப்படையில் தான். தசாபுத்தி அவருக்கு நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா ஜென்மச்சனி முடிஞ்சு கூட நீங்கள் நல்லா இல்லை அப்படிங்கிறது. ஒருத்தன் பிறந்ததுலேருந்தே நல்லா இல்லைங்கிறான். ஒருத்தன் பிறந்ததுலேருந்தே 3 தலைமுறையாக எங்களுக்கெல்லாம் 7 சனியும் ஒன்றும் போடல, அஷ்டமச்சனியும் ஒன்றும் போல, நாங்கள் நல்லா தான் இருக்கிறாங்க. ஏங்க என்னது? எதனால் இந்த மாதிரி ஒரு சிக்கல், எதனால் இந்த மாதிரி ஒரு குழப்பம், எதனால் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் யோசிக்கிறீங்கல்ல. அதனால் மகர ராசி இன்றைக்கி ஜென்மச்சனி விட்டு விலகியாச்சு. இருந்தாலும் பாதச்சனையில் இருக்கிறீங்க. பாதச்சனை இருந்தாலுமே அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை, பாதிப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் புது சில சந்தேகங்கள், சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வராமல் இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஒன்று. இன்னும் கடன்லேருந்து வெளியே வராமல் இருக்கிறீங்க. எல்லாமே எதிர்பார்க்குறது தானே. கடன் எப்போ தீரும், நோய் எப்போ தீரும், வேலை எப்போ கிடைக்கும், இது ஒரு பொதுவான எல்லா ராசிக்காரனும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அது இப்போ மகர ராசிக்காரன்னா வேலையை விட்டமே, வேலை கவர்மெண்ட் வேலையில் இருந்தவங்க கூட சஸ்பெண்ட் ஆகியிருந்தவங்களாம் இருக்கீங்க. மகர ராசியில் நிறைய பார்த்துட்டேன். கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க கூட சஸ்பெண்ட் ஆகியிருக்கீங்க. அது நிறைய நாங்கள் பார்த்துட்டோம். சரி, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற ஏன் சஸ்பெண்ட் ஆகுறீங்க? மனசு எப்போ கெடுது? ஜென்மத்தில் சனி நகரும்போது தான், சனி தான் சொந்த நட்சத்திரத்தில் நகரும்போது மட்டுமே உங்களுடைய புத்தியை மாற்றி விட்டுருது. தப்பு பண்ணாதவொன்னே தப்பு பண்ண வைக்கும். மனசை சஞ்சலத்தை உண்டு பண்ணிடும். ஒருத்தன் ஆசை காமிச்சு, சார் நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், எனக்கு இந்த சப்போர்ட் பண்ணுங்கள், உனக்கு அந்த நெருக்கடி அங்கே வந்துடுது. உனக்கு 2 லட்ச ரூபா தேவைப்படும், 4 லட்ச ரூபா தேவைப்படும். ஒருத்தன் லஞ்சமாக கொடுக்குறான்னு வருவான். உன் பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட ஆகுமே அப்படின்னு நினைப்பேன். இல்லை உன் பையனுக்கு வேலை வாங்குறதுக்கு ஆகுமே நினைப்பேன். இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுமே, சுத்தமாக காசு இல்லையே, எல்லா பக்கமும் வாங்கிட்டேனே, எல்லாமே கடன்லேயே இருக்கிறமே, இது வந்தாவது ஆகுமேன்னு வாங்குவீங்க. அப்போ லஞ்சத்தை மாட்டுவீங்க. வேலையும் போச்சா, பேரும் போச்சா, இன்னுமே வெளியே வரல. கடனில் இருக்கிறவன் மகர ராசிக்காரன் இன்னுமே வெளியே வரல. வெளியே வராமல் இருக்கிறீங்க. நிறைய பேர் அசிங்கப்பட்டுட்டீங்க, நிறைய பேர் அவமானமும் பட்டுருக்கிறீங்க. இப்போ இந்த மாதம் நீங்கள் வெளியே வருவீங்க. ஆனால் குறிப்பாக வெளியே வர்றது எப்போ? 2025 ஏப்ரலுக்கு மேலே. மகர ராசிக்காரன் அப்படி தான். கும்பராசி அடுத்தது சொல்கிறேன், அடுத்த ராசி கும்பராசி தான். மகர ராசிக்காரன் நீங்கள் வெளியே வரக்கூடிய டைம் கொஞ்சம் அவங்களால இழுக்கும். ஆனால் இந்த மாதத்துலேருந்தே அதுக்கு வழிகாட்டுதல் தெரியும். தயவு செஞ்சு இப்பயும் சொல்கிறேன், இந்த புதிதாக தொழில், சொந்த தொழில், வேலையில் இருக்கிறவனுக்கே பிரச்சனை வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் இல்லை, நான் சொல்கிறது எல்லாருக்கும் இல்லை. அரசு வேலையில் இருந்தவங்க மன உளைச்சலில் இருக்கிறீங்க. தனியார் தொழிலில் இருந்தவங்களும் மன உளைச்சலில் இன்னுமே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. வேலை இருக்குது, சம்பளம் இருக்குன்னு தான் பேர். பணிச்சுமை அதிகம். 4 வேலையை உங்கள் தலையிலேயே வச்சுட்டு போயிடுவான். நீ செய்யலை அப்படின்னா நீ வேலைக்கே வேண்டாமா? ரெக்கார்டில் பார்க்குறதுல, செக் பண்ணுறதுல சிக்கலாகி நீ தப்பு பண்ணிட்டுன்னு சொல்லி உன் மேலே ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் அங்கே வரும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் டீப்ரமோட் ஆகிறது தான் நாங்கள் வேலை. இவ்வளோ சந்தித்து மன உளைச்சலோடு தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. சில பேருக்கு பாதி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க, சில பேருக்கு சம்பளமே இல்லாத உங்களுக்கு சஸ்பெண்டில் வச்சுருக்கேன். அந்த அமைப்பு இங்கே உட்காந்துட்டு இருக்குது. இவ்வளவும் மகர ராசியில் நடந்து இன்றைக்கி அடுத்தடுத்து வரக்கூடிய ராசிக்கு அது நடக்குது, தொடருதுங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்பில் இன்னும் நீங்கள் வெளியே வரல. ஒருவேளை தசாபுத்தி சாதகமாக இருந்துச்சுன்னா வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதேமாரி மகர ராசியில் ஜென்மச்சனியில் நான் சொல்லுறது 2 வருஷத்துக்கு முன்னே திருமணம் ஆனவங்க லைஃப்லாம் நல்லா இல்லைன்னு ஒரே வரலாங்க சொல்லலாம். 2 வருஷத்துக்கு முன்னே ஜென்மச்சனியில் திருமணம் பண்ணனவங்களை சொல்கிறேன். புதுசாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லவில்லை. திருமணம் பண்ணனவங்க நல்லா இல்லை, அதுதான் உண்மை. அப்போ நல்லா இல்லை என்ன? நல்லா தான். அப்புறம் வேறு என்ன சொல்லுது? பெற்றவங்களும் மனசு விட்டு போகிறீங்க. இப்போ ஏன் பையனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை கெட்டு போனதுங்களும் அதுங்களும் மனசு விட்டு போய் தனி ரூமில் உட்காந்து, தனி மூலையில் உட்காந்து புலம்புன கதையெல்லாம் இங்கே வந்தாச்சு. அதனால் இந்த புரட்டாசி மாதம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வெளியே வந்துட்டு இருக்கிறீங்க. மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றீங்க. ஒரு சொத்து மேலே கடன் வாங்கிவிட்டேன், பத்திரத்துலேயே பூரா கையெழுத்து போட்டு விற்கிற மாதிரியே பவர் எழுதி கொடுத்துட்டேன். திரும்ப அதுக்கு வேறு பக்கம் அந்த வட்டி வாங்கி கட்டலாம், வேறு கடன் அது மேலேயே வாங்கலான்னா அவன் ஒத்துக்க மாட்டான்.
அந்த சொத்தையே பிடிங்கிட்டு போகிற அமைப்பில் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன். சிம்ம ராசியினுடைய கண்டிஷன், இந்த தனுசு ராசியினுடைய கண்டிஷன் அந்த கண்டிஷன் தான். இந்த மகர ராசியினுடைய கண்டிஷன், மகர ராசியினுடைய கண்டிஷன் இன்றைக்கி அதுதான் ஓடிக்கிட்டுருக்கு. சொத்து பறிமுதலாகிற அமைப்புக்கு நீங்கள் போயிட்டுருக்கேன். வேலை இழந்த அமைப்பு இங்கே போயிட்டுருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளியே வர்ற அமைப்பு தசாபுத்தி அமைப்பில் தான் சப்போர்ட் பண்ணணும். ஒரு வேளை தசாபுத்தி நல்லா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கடன்லேருந்து மீண்டும் வெளியே வர ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லை, ஏதோ ஒரு சொத்து இதை வேறு பக்கம் இருக்கிறத விரயத்தை பண்ணி கடனை கட்டிவிட்டு கடன் இல்லாத அமைப்பில் வருவீங்க. சரி, கடன் இல்லை, திரும்ப புதுசாக கடன் வரும். எப்படி? பிள்ளை கல்யாணம் பண்ணணும், பையனை கல்யாணம் பண்ணணும், கடன் மட்டும் தான் பண்ணணும். அந்த கடனை பிள்ளைங்க மேலே சுமத்துவீங்க. பிள்ளைங்க மேலே சுற்றி பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு வருவாங்க. சில பேருக்கு வேலை வாங்குகிற அமைப்பில் கடை வரும். அந்த பையனுக்கு இந்த பணம் 10 லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்க, 20 லட்சம் கட்ட சொல்கிறாங்க, வேலை கிடச்சிருன்னு சொல்கிறாங்க. அதுக்காக கடன் வாங்கி வரும். ஆனால் கடன் வாங்கினாலும் வேலை கிடைக்கும். சனி உங்களுக்கு அந்தளவுக்கு கெடுதல் பண்ணாலும் கடைசி நேரத்தில் ஒரு நன்மை செய்வான்னு ஒரு விதி இருக்குது. வேலை கிடைக்கும். கட்டிட்டீங்க, பணம்லாம் திரும்பி வராது, வேலை கிடைக்கும். ஒரு 4-5 மாதம் ஆகும். அப்போ நல்லா இருப்பீங்க. சரி, திருமண வயசில் இருக்கிறவங்க திருமணம் நடக்கும். சின்ன குழந்தைங்க பெரிய நல்ல ஸ்கூலில் சேர்த்துவீங்க. நல்ல ஸ்கூல்னால் நம்ம மாதம் 20,000 30,000, எல்கேஜிக்கே 20,000 30,000 ஃபீஸ் கட்டுற லெவலில் ஸ்கூலில் சேர்த்துவீங்க. உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கடன் வாங்கியாவது என் பிள்ளையை நான் படிக்க வைக்கணும், என் பேராண்டியை படிக்க வைக்கணும், இந்த அமைப்பில் ஆசைப்பட்டு சேர்த்துவீங்க. நல்லா படிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. மொத்தத்தில் நீ கடன் வாங்குற அது சுப கடன். ஏன் கடன் வாங்குற சுப கடன்? மகர ராசியை குரு பார்க்குறாரு இல்லையா? சிந்தனையில் நல்லா தான் ஓடும். சிந்தனை நல்லா இருக்கும். கடனும் நல்லா தான், நல்ல கடன் தான். நல்லபடியாக விரைய கடன்கிறது வேறு, பணத்தை தொலைக்கிறதுங்கிறது வேறு, சூதாடுறதுங்கிறது வேறு, பணத்தை எங்கேயோ தொலைச்சிவிட்டு வர்றதுங்கிற ஒரு வேறு. அதெல்லாம் இல்லை. லக்னத்தை குரு பார்க்குறாரு. பணத்தை தொலைக்க மாட்டேன், சூதாட மாட்டேன். பணத்தை நல்லதுக்காக இப்பயே ஒரு பிளானிங்கில் போட்டு பெரிய லெவலில் நம்மளை மெச்சிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிற அளவுக்கு சில வேலைகள் செய்வீங்க. என் பிள்ளை அந்த ஸ்கூலில் படிக்குதுப்பா, என் பையன் மாதமே நான் ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறேன், அந்த ஸ்கூலில் படிக்குதுப்பா, பெரிய ஸ்கூலில் படிக்குதுப்பா. ஆனால் படிப்பாங்க, செலவு பண்ணுவேன். கடன் தான். கடனை வாங்கி செலவு பண்ணி படிக்க வைக்கிற அமைப்பு இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு ஓடும். அப்புறம் அந்தாண்ட எல்லாமே ரிலீஃப் ஆவீங்க. கடன் இல்லாத லைஃப் அப்புறம் வரும். ஆனால் நீங்கள் அந்த தகுதியிலேருந்து கீழே வராது. உங்களை அந்த குழந்தைங்கள செல்வாக்காக படிக்க வைக்கிற அமைப்பு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் அந்த ஜென்மச்சலி காட்டங்கட்டங்களில் எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க நினச்சி ஆசைப்பட்டு அந்த பொண்ணுடைய மாப்பிள்ளையுடைய பையனுடைய பழகினீங்கன்னா கண்டிப்பாக அந்த பழகிறதெல்லாம் கட்டாகி வந்துருச்சு. அந்த மாதிரி பழகி கட்டாகி வேறு பக்கம் நீங்களும் நின்றுறீங்க, அந்த பொண்ணு வேறு பக்கம் போய் நின்றுக்கும். மன உளைச்சலில் தான் இருந்தீங்க. மன உளைச்சலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கிறீங்க. திருமண வாழ்க்கை, அதாவது காதல் வாழ்க்கை தோல்வியில் முடிஞ்சதுங்கிற கதையை நீங்கள் நிறைய தோல்வியில் காதல் விவகாரத்தில் சந்திக்கிற அமைப்பெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். அதேமாதிரி வேலை வாய்ப்பில் தோல்வி சந்தித்த அமைப்பு 1 மார்க்கில் போச்சு சார், 1/2 மார்க்கில் போச்சு சார். இந்த அமைப்பில் நீங்கள் பரீட்சை எழுதி விட்டவங்களும் கஷ்டப்பட்டவங்களும் இருக்கீங்க. அதுலேருந்து மீண்டு வர்ற அமைப்பு இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இப்போ வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பாஸ் பண்ணி விடுவீங்க. புதுசாக பரீட்சை எழுதினாலும் சரி, நீங்கள் அதில் பாஸ் ஆகி வெளியே வருவீங்க. அதே சமயம் திருமணம் போன்ற விஷயங்கள் நல்ல பெண் கிடைக்கும், நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கும், நல்ல கல்யாணம் சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தும். அப்போ மன வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக அமைக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் கண்டிப்பாக ஆரம்பம். அதுக்குண்டான படிநிலையை எப்பயே ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே அந்தந்த வயசுக்கு தகுந்தாற்போல் அங்கே நடக்கும். ஆனால் பெரிய வயதில் இருக்கக்கூடியவர்கள் 60 40 50 வயசு 60 வயசை கடந்தவர்களுக்கு நோய் பிரச்சனை இருந்தால் நோய் தீரக்கூடிய அமைப்பு. நோய் அவங்களுக்கு தீர்ந்துவிட்டால் போதும்பா, அதுக்கப்புறம் என்னப்பா என் பிள்ளைங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு நோய் தீர்ந்துச்சா போதும், என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் வைப்பேன், பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இந்த அமைப்பு ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். எல்லா பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. பிரச்சனை என்னங்க? கடன், நோய், அசிங்கம், அவமானம், கேவலம், இத்தனை விஷயத்தில் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. வெளியே வந்துடுவீங்கன்னா இதெல்லாம் சந்திச்சிட்டிங்கன்னு அர்த்தம் முதல்லையே. அப்போ வெளியே நீங்கள் அதிலேருந்து நீங்கள் வெளியே மன நிறைவு அடைஞ்சி மன நிம்மதி அடைஞ்சி ஒரு சந்தோஷமாக ஒரு குதூகூலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இந்த புரட்டாசி மாதத்தை நம்ம இங்கே சொல்லலாம். ஆக புரட்டாசி மாதம் எந்த வகையிலையுமே உங்களுக்கு கௌரவத்தை இனிமேல் இழக்கிற அமைப்பு இனிமேல் இல்லை. இதுக்கு முன்னாடி இழந்த கௌரவம் மீண்டும் படிப்படியாக உங்களுக்கு கௌரவம், தகுதி, அந்தஸ்து, அந்த மேன்மை, அந்த உயர்நிலை பண்பு எத்தனையும் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம்.
மகர ராசிக்கார அன்பர்கள் எல்லாருக்குமே நாங்கள் பொதுவாக நாங்கள் சொல்ல வர்றோம். அதனால் மகர ராசிக்காரர்கள் எல்லாமே ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் இழந்த நஷ்டத்தை இழந்த கஷ்டத்தை மீண்டும் நீங்கள் நிவர்த்தி செஞ்சு வெளியே வரக்கூடிய ஒரு மாதம் கூடுதலாகவே இங்கே கொடுக்கும். அதனால் உங்களுக்கு மகர ராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த மாதத்துலேருந்து நல்லதே நடக்கும், நல்லதே தொடர்ந்து உங்களுக்கு நடத்த ஆரம்பிக்கும். இந்த சனி குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். எல்லா விஷயத்திலும் நல்ல மாதம்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.